இந்த இயற்கைக்கு நாம் நன்றி சொல்கிறதுக்காக தான் இந்த பொங்கலை நாம் வைக்கிறோம். தப்பா போட்டேன், இப்போ பாருங்க எப்படி போறேன். பொங்கலோ 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 பொங்கல். என்ன பொழப்பு புதுசா செங்கக்கல் வாங்கிட்டோம். இப்போ அதுக்கு சந்தனம் பூச போறோம். ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள். இது 2024. மலேசியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா இந்துக்களும் எல்லாரும் எவ்ரிவான் வந்து இந்த தை மாதத்தில், வருஷத்தில் முதல் மாதம் தை மாதத்தில் வந்து எல்லோரும் வீட்டில் மட்டும் கிடையாதுங்க. உதாரணத்துக்கு நெல் வயல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த பொங்கல் வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும். அந்த வகையில் அந்த வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கல. பட் இருந்தாலும் இன்றைக்கி நாம் மலேசியா வில்லேஜ் குக் கிச்சனில் சன்ஃபான் ஃபாதர் கிச்சனில் நாம் இன்றைக்கி பொங்கல் வைக்க போகிறோம். எதுக்காக இந்த பொங்கல் நாம் வைக்கிறோம் அப்படின்னா, இந்த இயற்கை நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கொடுத்துருக்கு. அந்த வகையில் இந்த இயற்கைக்கு நாம் நன்றி சொல்கிறதுக்காக தான் இந்த பொங்கலை நாம் வைக்கிறோம். அந்த வகையில் இயற்கைக்கு பூமி, காற்று, ஆகாயம், நெருப்பு, சூரியன் அனைத்துக்கும் நமது மனமார்ந்த நன்றி. இதே போல் ஒவ்வொரு நாளும் இந்த குடும்பத்துடன் எல்லாருமே குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழணும். இந்த தைப்பொங்கல் எல்லாருக்கும் ஒரு சிறப்பான பொங்கலாக இருக்க போது. இது 2024 சன் ஃபன் ஃபாதர். வாங்க பொங்கல் வைக்கலாம். பொங்கல் சட்டிக்கு ஒரு கோலம். Now we want to arrange the rocks. இங்க படுத்து தாங்க முடியலையே. தலை வலிக்குதா, தலை வலிக்குதே. இவர் யாரும் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயம் செய்யும் பொழுது விநாயகருக்கு நாம் வந்து நன்றி சொல்லணும் இல்லையா, அதனால் பொங்கல் வைக்கிறதுக்கு இவரை நாம் விநாயகராக நினச்சிக்கிட்டோம். இவர் வந்து விநாயகர் அப்படி அருங்கப்புல் வச்சுருக்கு பார்த்தீங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா சட்டிக்கு வந்து மஞ்சள் பூசி அழகாக சந்தனம்லாம் வச்சுருக்காங்க. மேலே இது வந்து மஞ்சள் இலை தானேம்மா, மஞ்சள் இலையை கட்டியிருக்கோம். எல்லா பொங்கல் வைக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும், பெரியவங்களுக்கெல்லாம். இது மஞ்சள் இலை இந்த மாதிரி வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சட்டியை வந்து அடுப்பில் வச்சு நிறைய விஷயங்கள் அதில் பார்த்தீங்கன்னா, முந்திரி பழம், முந்திரி, அதுக்கப்புறம் அரிசி, கருப்பு சீனி, அதுக்கப்புறம் பால், என்ட்ரிகோஸ் பால், அதுக்கப்புறம் ஏலக்காய் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஜிஆர்பி நெய், இதெல்லாம் இருந்தால் தான் பொங்கல் சூப்பராக இருக்கும். சரி, அதனால் பொங்கல் வைக்கும்போது பார்க்கலாம். சூரிய பகவானே நமஹ. ஓம் சூரிய பகவானே, பொங்கல் நல்லா சிறப்பாக வரும். பொங்கலோ பொங்கல். பால் ஊற்ற வேண்டும்.
பால் ஊற்றியாச்சு. இப்போ இந்த பால் எந்த சைட்டில் பொங்க போகுது? சூரிய பகவான் கிட்ட பொங்க போதா, இப்படி பொங்க போதா, வடக்கா தெற்கா மேற்கா தெரியல. எப்படி பொங்க போகுதுன்னு வெயிட் பண்ணுவோம். பொங்கலோ பொங்கல். ஓகே, இப்பொழுது பொங்குகின்றது. எந்த இடத்துல பொங்குதுன்னு பார்ப்போம். பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். ஓகே, எங்கே பொங்குது எங்கே பொங்குது எங்கே பொங்குது? பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். யார்? பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஓகே, பொங்கலோ பொங்கல். ஓகே, பொங்கல் வந்து சூரிய பகவானை பார்த்து பொங்கியிருக்கு. வாவ். இப்போ ரெண்டாவது அரிசி. பொங்கலோ பொங்கல், சூரிய பகவான். ஓகே, கருப்பு சீனி. கண்டிப்பால் சரி. Today's Pongal, we put all the ingredients in the Pongal. After 10 minutes, we pray for gods and we eat the Pongal. ரெடியாக இருந்துச்சு, எடுக்கப்போம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். கடவுளுக்கு முதல் படைப்பு. ஓம் நம சிவாய். Pongal is ready. After we pray, we eat the Hi guys, நம்ம பொங்கல் சாப்பிட போறோம். வெயிட் அண்ட் சீ. இத்தகைய அற்புதம் மிகுந்த அன்னை லலிதாம்பியின் எழுந்தருளும் திருக்கோயில் மயிலாடுதுறையில் சக்கரை பொங்கல் எப்படி இருக்கு பார்ப்போம். சூப்பராக இருக்கு. கருப்பு சீனி, முந்திரி பருப்பு, முந்திரி பழம், நெய், அதுக்கப்புறம் என்ட்ரிகோஸ் பால். வா, சூப்பராக இருக்கு. சூப்பர். Pongal is very nice. பொங்கலோ பொங்கல்.